என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேன் கேக் தாங்க பண்ணியிருக்கிறோம். நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கேங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு முட்டை எடுத்து உடச்சிட்டு இந்த மாதிரி நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை இந்த அளவுக்கு நல்லா நான் அடித்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு அடித்து எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பேன் கேக்கு நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. இப்போ இந்த முட்டையிலேயேவும் நான் 5 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுகரை சேர்த்துக்கலாம். இதில் அதாவது மாவு எடுத்த கப்புக்கு 1/4 கப் வந்து சுகர் சேர்த்துருக்குறோம். இதுலேயும் ஒரு 1/4 கப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து நம்ம முழுசாக சேர்க்கும் போது அங்கங்கே கரையாமல் நிற்கிறது போல் இருக்கும். நல்லா பவுடர் ஆக்கிட்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்க, இதுலேயும் நான் 1/2 கப் வந்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போதைக்கு ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. பாருங்க, நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் 1 கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இல்லை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குங்க. 1 கப் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/4 கப் வந்து சுகர் எடுத்துருக்குறோம். 1/2 கப் வந்து பால் எடுத்துருக்குறோம், காய்ச்சி ஆற வச்ச பால். 1 முட்டை எடுத்துருக்குறோம். இந்த மாவோட நம்ம அடித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml இருக்குங்க. பாருங்க, ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கிறாப்புல இருக்குல்ல. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இன்னைக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பனானாவை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ இதையுமே நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். $250 ml எடுத்த பாலில் நம்மளுக்கு ஒரு 50 பால்னாலும் மிச்சம் இருக்குங்க. மறுபடியும் இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பேன் கேக் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் கூட பட்டர் தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏற்றி வைக்காதீங்க. லைட்டாக சுற்றி ஆயில் விட்டுக்கலாங்க. வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா பாருங்கள், நல்லா ஓட்டையாக வரும். ஊற்றும் போது லைட்டாக கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்த கேக் ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மேலே ஆயில் விட்டுக்கலாம். இந்த கேக் மேலே கொஞ்சமாக வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம்.
திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பனானா போட்டு நம்ம செஞ்ச பேன் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இது போல் நான் எல்லா கேக்கையுமே ஊற்றி எடுத்துக்கிறேங்க. நம்மளுக்கு பேன் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், மேலே ஃபுல்லாக நல்லா தேன் ஊற்றிருக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வாவ், அப்படியே சாஃப்டாக வருதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேக் வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட உங்களுக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்கங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்றேன் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.